ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நேம் ரியாக்ஷன் சீரீஸ். நம்ம இதுவரைக்கும் 20 பேர்வினைகள் குறித்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு 21வது பேர்வினை குறித்து பார்க்க போறோம். அந்த பேர்வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிசர வினையை தான் பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கனிசர வினை என்ன, அதோட மெக்கானிசம் பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம குறுக்கு கனிசர வினை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சரி, வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம். கன்னிசாரோ வினை. கன்னிசாரோ வினையோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விகிதக்கூறு சிதைவு வினைன்னு சொல்லலாம். சோ இந்த விகிதக்கூறு சிதைவு வினை பாத்தீங்கன்னா எப்படி நடக்க அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல சில நேரங்கள்ல விகிதக்கூறு சிதைவு வினைனா என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கன்னிசாரோ வினையோட இன்னொரு பேர் தான் விகிதக்கூறு சிதைவு வினை. சோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப வாங்க நம்ம ரியாக்ஷன்ஸ்குள்ள போலாம். இது எப்படி நடக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் அல்லது ஆல்கஹால்ல கரைஞ்ச அடர் காரக்கரிசலோட முன்னிலையில ஆல்பா ஹைட்ரஜனை பெற்றிராத ஆல்டிஹைடுகள் என்ன பண்ணுது அப்படின்னா தனக்குள்ளேயே ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கத்துக்கு உட்பட்டு நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் மற்றும் கார்பாக்சிலிக் அமில உப்பை கொடுக்குது. சோ இந்த வினையத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விகிதக்கூறு சிதைவு வினை அல்லது கன்னிசாரோ வினை அப்படின்னு சொல்றோம். சோ லெட்ஸ் see in English கன்னிசாரோ ரியாக்ஷன். எப்படி சொல்றோம் அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். In the presence of concentrated aqueous or alcoholic alkali, aldehyde which do not have alpha hydrogen atom undergoes self-oxidation and reduction to give a mixture of alcohol and salt of the carboxylic acid. This reaction is called கன்னிசாரோ ரியாக்ஷன். இப்ப கன்னிசாரோ வினைனா என்னன்னு பார்த்துட்டோம். சோ இதுக்கு ஒரு பொதுவான ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா பென்சால்டிகைடு 2 மூலக்கூறு ஆஃப் பென்சால்டிகைடு எடுத்திருக்கோம். சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா 50% சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில வினையில ஈடுபடும் போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா பென்சைல் ஆல்கஹாலும் சோடியம் பென்சைடும் கிடைக்குது. சோ இந்த 2 ப்ராடக்டும் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது இதோட மெக்கானிசம் தான் பார்க்க போறோம். கன்னிசாரோ வினையோட வினை வழிமுறை பார்க்க போறோம். அதாவது மெக்கானிசம் ஆஃப் கன்னிசாரோ ரியாக்ஷன். இந்த மெக்கானிசம் பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அயனியின் கார்பனைல் கார்பன் மீதான தாக்குதல், அதாவது அட்டாக் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் ஆன் தி கார்பனைல் கார்பன். இப்ப முதல்ல என்ன எழுதியிருக்கோம், பென்சால்டிகைடு எடுத்திருக்கோம். சோ இந்த பென்சால்டிகைடுல இருக்கிற இந்த கார்பன் தான் கார்பனைல் கார்பன். சோ இந்த கார்பனைல் கார்பனை இந்த ஹைட்ராக்சைடு அயனி இருக்கு இல்லையா, சோ இந்த ஹைட்ராக்சைடு அயனி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பனைல் கார்பனை போய் தாக்குது. தாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற இரட்டை பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது ஆக்சிஜன் எதிரயனியா மாறுது. சோ இந்த படிநிலை எப்படி நடக்குன்னா டக்குன்னு நடந்து, அதாவது வேகமா நடந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாயிருது. சோ இந்த இடைப்பொருள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்ல வினையில ஈடுபட போகுது. செகண்ட் ஸ்டெப் போயிடலாமா? செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹைட்ரைடு அயனி இடமாற்றம், அதாவது ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்பர். அதாவது நம்மளுக்கு முதல் படிநிலையில உருவான இந்த இடைப்பொருள் இருக்கு, சோ அந்த இடைப்பொருளை எழுதியாச்சு. இந்த இடைப்பொருள் இன்னொரு மூலக்கூறு ஆஃப் பென்சால்டிகைடு கூட வினையில ஈடுபட போகுது. இப்ப இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற, அதாவது இந்த இடைப்பொருள்ல இருக்கிற இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற இந்த எதிரணி என்ன பண்ணுதுன்னா கார்பனை நோக்கி நகர்றப்ப இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பென்சால்டிகைடுல இருக்கிற இந்த கார்பனை போய் தாக்குது. தாக்கும் போது இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இரட்டை பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது ஆக்சிஜன் எதிரயனியா நம்மளுக்கு மாறுது. சோ இந்த படிநிலை எப்படி நடக்குது அப்படின்னா ரொம்ப மெதுவா நடந்து வினையோட முடிவுல நம்மளுக்கு இந்த மாதிரியான 2 இடைப்பொருள் உருவாகுது. சோ என்னென்ன இடைப்பொருள் அப்படின்னா பென்சோயிக் ஆசிட்டும் அல்காக்சைடு அயனியும் நம்மளுக்கு உருவாகுது. சோ இந்த 2 இடைப்பொருள் தான் அடுத்த படிநிலையில நம்மளுக்கு வினையில ஈடுபட போகுது. சரி, வாங்க தேர்ட் ஸ்டெப் போயிடலாமா டக்குன்னு. இப்ப தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிலகார வினை, ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் இங்க நடக்க போகுது. சோ நம்மளுக்கு 2வது படிநிலையில உருவான அந்த இடைப்பொருட்களை எழுதிக்கலாம். சோ பென்சோயிக் ஆசிட் இங்க எப்படி செயல்படுது அப்படின்னா ஆசிட்டா செயல்படுது. நெக்ஸ்ட் இந்த ஆல்காக்சைடு அயனி இருக்கு இல்லையா, சோ இது எப்படி செயல்படுதுன்னா பேஸா செயல்படுது. இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த பேஸ்ல இருக்கிற, அதாவது ஆல்காக்சைடு அயனில இருக்கிற இந்த O- அயனி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆசிட்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்குது. எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது ஆக்சிஜன் எதிரயனியா மாறுது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு, அதாவது புரோட்டான் பரிமாற்றம் இங்க நம்மளுக்கு நம்மளுக்கு வினையோட முடிவுல நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருச்சு. என்ன ப்ராடக்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு? கார்பாக்சிலிக் சால்ட்டும் பென்சைல் ஆல்கஹாலும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு.
சோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மெக்கானிசம் பாத்தீங்கன்னா 3 படிநிலை இருக்குது. இந்த இந்த 3 படிநிலைகளோட முடிவுல நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கார்பாக்சிலேட் சால்ட்டும் பென்சைல் ஆல்கஹாலும் நம்மளுக்கு ப்ராடக்டா கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கனிசர வினை பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத ஆல்டிஹைடுகளுக்கான ஒரு முக்கியமான செயல்முறை தான் இந்த கனிசரோ வினை. லெட்ஸ் see in English. Kanisar reaction is a characteristic reaction of aldehyde having no alpha hydrogen. இப்ப கனிசர வினைனா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு சோ அதோட பொதுவான வினை ஒண்ணு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனிசர வினையோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது குறுக்கு கனிசர வினைனா என்ன அப்படிங்கறத பார்க்கணும். சோ குறுக்கு கனிசர வினை அதாவது கிராஸ்ட் கனிசர ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ கனிசர வினைனா என்னது? ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத ஒரே மாதிரியான ஆல்டிஹைடுக்குள்ள நடக்கிறது தான் கனிசர வினை. இதுவே குறுக்கு கனிசர வினைனா ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத அதாவது ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டிராத 2 வெவ்வேறான ஆல்டிகளுக்கு இடையில நடக்கிற வினையத்தான் நம்ம குறுக்கு கனிசர வினை அப்படின்னு சொல்லி சொல்றோம். Let's see in English. When Kanisara reaction takes place between 2 different aldehydes, neither containing an alpha hydrogen atom, the reaction is called as cross Kanisaro reaction. இப்போ இந்த குறுக்கு கனிசர வினைக்கு ஒரு பொதுவான ஒரு வினை பார்க்கலாமா? பென்சால்டிஹைடு எடுத்திருக்கோம். சோ இந்த பென்சால்டிஹைடு என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்மால்டிஹைடு கூட வினையில ஈடுபட போகுது. சோ ரெண்டுமே ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத டிஃபரெண்டான ஆல்டிஹைட்ஸ்கள். சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வினையில் ஈடுபடும் போது நம்மளுக்கு பென்சைல் ஆல்கஹாலும் சோடியம் ஃபார்மேட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் ஃபார்மால்டிஹைடு ஆக்சிஜனேற்றம் அடைந்திருக்கு, பென்சால்டிஹைடு ஏன் ஒடுக்கம் அடைந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். சோ இங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக வினைத்திறன் கொண்ட ஆல்டிஹைடு தான் என்ன பண்ணுது முதல்ல வினையில ஈடுபட்டு ஆக்சிஜனேற்றம் அடையுது. செகண்ட் உள்ள ஆல்டிஹைடு வினைத்திறன் கம்மியா இருக்கிற ஆல்டிஹைடு என்ன பண்ணுது அப்படின்னா ஒடுக்கத்துக்கு உட்படுது. சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. குறுக்கு கனிசர வினையில அதிக வினைத்திறன் கொண்ட ஆல்டிஹைடுகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் அடையுது. குறைந்த வினைத்திறன் கொண்ட ஆல்டிஹைடுகள் என்ன பண்ணுதுன்னா ஒடுக்கம் அடையுது. லெட்ஸ் see in English. In the cross Kanisar reaction, more reactive aldehyde is oxidized and less reactive aldehyde is reduced. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கனிசர வினைனா என்னன்னு பார்த்துட்டோம். சோ அதோட பொதுவான ரியாக்ஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதோட மெக்கானிசம் பார்த்திருக்கோம். அடுத்து குறுக்கு கனிசர வினைனா என்னன்னு பார்த்திருக்கோம். அதுக்கு ஒரு பொதுவான வினை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். போலாமா? இந்த பிராக்டிஸ் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா JE 2003 கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்டேட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சப்ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத 4 ஆல்டிஹைடுகள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த சப்ஸ்டேட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சோடியம் ஹைட்ராக்சைடோட முன்னிலையில 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வினையில ஈடுபட போகுது. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ்க்கு உட்பட போகுது. உட்படுறப்ப நம்மளுக்கு அதாவது அமில நீராற்பகுப்பு உட்படுறப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கறத நம்மளுக்கு கேள்வி வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு கனிசர வினைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சோ அதோட முடிவு நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடு ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கும், ஒரு ஆல்டிஹைடு ஒடுக்கம் அடைஞ்சிருக்கணும். இப்ப 2வது ஸ்டெப்ஸ்ல அமில நீராற்பகுப்பு வர கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஆல்டிஹைடு ஆசிட்டாவும் ஒரு ஆல்டிஹைடு ஆல்கஹாலாவும் நம்மளுக்கு கிடைக்கும். சோ வாங்க இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் அப்படிங்கறத பாத்துடலாம். இப்ப ஆப்ஷன் ஏக்கு போறோம். ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா எல்லா ஆல்டிஹைடுமே நம்மளுக்கு ஆசிட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னா இது சரியான பதிலா இல்ல. பி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சைக்ளிக் எஸ்டர் கொடுத்திருக்காங்க. சோ அப்படின்னா இந்த வினையோட முடிவுல சைக்ளிக் எஸ்டர் நம்மளுக்கு உருவாகாது அப்படின்னா பி ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. இப்போ சி ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடு என்ன பண்ணிருக்குன்னா ஆசிடா மாதிரி இருக்கு, இன்னொரு ஆல்டிஹைடு ஆல்கஹாலா மாதிரி இருக்கு. ஒரு ஆல்டிஹைடு இங்க கீழே பாத்தீங்கன்னா ஆல்கஹாலா மாதிரி இருக்கு, ஒரு ஆல்டிஹைடு ஆசிடா மாதிரி இருக்கு. அப்போ சி ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் டி ஆப்ஷனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லா ஆல்டிஹைடுமே நமக்கு எதா இருக்கு ஆல்கஹாலா மாறி இருக்கு அப்படின்னா டி ஆப்ஷனும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த வினையோட முடிவுல நம்மளுக்கு கிடைச்ச பதில் என்னது? சி ஆப்ஷன் தான். இன்னைக்கு நம்ம என்ன பெயர்வினை குறித்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிசர வினை குறித்து பார்த்தோம். கனிசர வினைனா என்ன, அதோட மெக்கானிசம் குறித்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம குறுக்கு கனிசர வினைனா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளம் கூட பார்த்திருக்கோம். இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்த கனிசர வினை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதுல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.